ஹெல்லோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். அதுவுமே அரசாங்க வேலைங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்கில் வெளியிட்டிருக்கிற ஒரு அறிவிப்பு. நேஷ்னல் மைனாரிட்டிஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் அப்படின்ற ஒரு நிறுவனத்திலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. சரிங்களா? இது 3/5/2025 அன்றைக்கி வெளியாயிருக்கு. கடைசி நாள் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 2/6/2025. சரிங்களா? என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டெப்டி மேனேஜர் ரோலு. சம்பளம் 1,40,000 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? டெய்லி நான் 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்காக. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் ஃபேமிலிக்கு நிச்சயமாக ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டெப்டி மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலுங்க. ஒரே ஒரு பொசிஷன் இருக்குது. அதுவே யூஆர் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ பே ஸ்கேல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு டிகிரி படித்ததாலே போதும். அதில் 50% மார்க் வாங்கியிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ டிகிரி இன் ஆர்ட்ஸோ, சயின்ஸோ, காமர்ஸோ, பிஎஸ்சி, பிகாமு, பிபிஏ எது நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இல்லை பிஏனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் ஆனால் 3 வருஷம் உங்களுக்கு ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்பர் லிமிட் மேக்ஸிமமாக நீங்கள் எந்த வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 32 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா மக்களே? அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோலுங்க. முதல்ல டெப்டி மேனேஜர் ரோல் இருந்தது. இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோலுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னா 1,20,000 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும். சரிங்களா? ஸோ 2 வேகன்சிஸ் இருக்குது. இதில் ஒன்று யூஆர் கேட்டகரியிலையும், இன்னொன்று ஓபிசி கேட்டகரியிலையும் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம மேக்ஸிமம் எந்த வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னா, அசிஸ்டண்ட் மேனேஜர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ரோலில். ஓகேங்களா? இதுக்குமே சம்பளம் 30,000லேருந்து 1,20,000 எஸ்சி கேட்டகரியிலேருந்து ஒருத்தவங்கள எடுக்கிறதாக அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஜி டிகிரி படிச்சிருந்தாலே போதும். ஆர்ட்ஸில், சயின்ஸில், காமர்ஸில், அக்ரிகல்ச்சரில், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில், மேனேஜ்மெண்ட்டில், எக்கனாமிக்ஸில், பேங்கிங்கில், ஃபினான்ஸில் எதில் நீங்கள் ஓகே ஆனாலும் பிஇ படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வயது 30 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இன்னொரு ஒரு வேலை அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோலு தான். இது ஹெச்ஆர்எம் அண்ட் அட்மின் ரோலு. இதுக்குமே சேலரி பேக்கேஜ் உங்களுக்கு 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு லைக் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, பிஜி டிகிரி இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப்பில் படிச்சிருந்துருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அதிகபட்ச வயது வரம்பு 30 வருஷம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. 50% மார்க் நீங்கள் வாங்கியிருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த ஒரு ரோல், கடைசி ரோல் என்ன அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலு. இதில் எத்தனை பேரை எடுக்கிறாங்க அப்படின்னா 5 பேரை எடுக்கிறாங்க. யூஆர் கேட்டகரியில் 2, ஓபிசி கேட்டகரியில் 1, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 1, எஸ்சி கேட்டகரியில் 1. ஓகேங்களா? இத்தனை கேட்டகரியில் ஆட்களை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னா 25,000லேருந்து 95,000 வரைக்கும் கொடுக்குறதாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். ஆர்ட்ஸில், சயின்ஸில், காமர்ஸில் எதில் வேணாலும் டிகிரி படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 27 வயது வரைக்கும் தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா மக்களே? ஸோ கீழே இன்னும் கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் மாதிரி எத்தனை பக்கத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 12 பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே நம்ம பார்த்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னோன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாகவே ரீட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கைட்லைன்ஸ் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. பெஞ்ச் மார்க்கோடது அப்படின்ற மாதிரி கைட்லைன்ஸ் தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இம்பார்ட்டண்ட் டேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போக்குள்ளே கட்டி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி. மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்ற பார்த்தா டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் இருக்கும். ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டு தான் இருக்கும். அந்த ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 40 கொஷின், 40 மார்க்கு, 120 நிமிஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது குவான்டிட்டி ஆப்டிடியூட் 40 கொஷின், 40 மார்க்குக்கு. ஓகேங்களா? அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இருக்கும். 40 கொஷின், 40 மார்க்கு. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 20 கொஷின், 20 மார்க். ப்ரொஃபஷனல் நாலேஜ்க்கு 60 கொஷின், 60 மார்க். ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா 200 மார்க்குக்கு இருக்கும். 120 நிமிஷத்துக்கு இருக்கும். சரிங்களா மக்களே?
ஸோ இது போக ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணியிருக்காங்க பேட்டர்ன். ஓகேங்களா, நீங்கள் இதை செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி போஸ்ட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வைஸ் பாருங்கள். சிலபஸ் வேறு மாதிரி இருக்குது. எல்லாத்துக்குமே ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்குது, ஆப்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் டீட்டெயிலு, அப்ளிகேஷனு, வேறு என்ன கிளாஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஃபீஸ் இதுக்கு எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 600 ஃபீஸு, நான் ரீஃபண்டபிள் ஃபீஸு. ஓகேங்களா, 600 நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் மற்ற அசிஸ்டன்ட் மேனேஜர் இதே எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் அப்படின்னா 200 பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நோ ஃபீ ஃபார் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேட்டகரி அப்படின்றது தெளிவாகவே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.